ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, இன்றைக்கி கரெக்டாக அக்டோபர் 26. ஸோ இன்றைக்கி லண்டனில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 25 ஹவர்ஸ் டைம் ஓட போகுது. அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டுறேன். ஓகே, இது சரியாக தெரில. ஸோ கேமரா திருப்பியை காட்டிடலாமா? தெரிலல. ஓகே, கேமரா திருப்பியே காட்டிடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அக்டோபர் 26. இந்த வீடியோ இப்போ நவம்பர் மாதம் போல் தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா டே லைட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகுது. ஸோ எப்படின்னா, இப்போ லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4.5 hours. ஓகேவா? இப்போ 2 மணி ஆகுதா? ஐ மீன் 1:50. ஐயோ, இப்போ 1:57னா இந்தியா டைம் நவ் இப்போ பார்த்தா காலையில் 6:30 மணி. ஓகேவா? ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் 4.5 hours. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ லண்டனில் 4 hours. இப்போ என்ன பண்ண போகிறான் 4.5 hours. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, டைமை 5.5 hours மாற்ற போகிறாங்க. ஐ மீன் இப்போ இன்றைக்கி அக்டோபர் 26 இன்றைக்கி 25 hours டே கணக்காகும். ஸோ அதை லைவாக பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். லைவாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் அப்படியே போடலாம். அப்படி தான், சின்ன வீடியோ தான். ஓகே, டே லைட் இது லண்டனில் இல்லை, இது மற்ற கண்ட்ரிலையும் இது வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் டைம் என்ன ஆகுதுன்னு போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நான் அதுவும் இதான் பார்க்க போகிறேன். இப்போ உண்மையிலே டைம் மாறுமா இல்லை புடா விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் 1.5 நிமிஷம். ஓகே, ஸோ இது அக்டோபர். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் லாஸ்ட் சண்டே, ஐ மீன் 26 தான் இந்த அக்டோபர் மாதத்தோட லாஸ்ட் சண்டே. இன்னிலேருந்து டே லைட் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் 5.5 hours ஆயிரும் நாளையிலேருந்து. அப்புறம் மார்ச் லாஸ்ட் சண்டே. அப்போ இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. மறுபடியும் டைம் ரிவர்ஸில் போகுது. ரிவர்ஸில் போகுமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைமு எப்படி போக போகுதுன்னு தெரியலை. இன்னும் 45 seconds. அதே மாதிரி மார்ச் மாதம் லாஸ்ட் சண்டே அப்போ மறுபடியும் என்ன ஆகுனா 5.5 hours கேப் மறுபடியும் 4.5 hours மாறிடும். ஸோ இனிமே எப்போது அக்டோபர் 27 லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் இனிமேல் 5.5 hours கேப் டைமிங். ஆனால் அப்படியே அழகாக டைம் மாறிடும். இருங்க பார்ப்போம். இன்னும் 5 4 3 2 1. ஐயோ, மாறுமான்னு தெரில. பார்த்தீங்களா, 1 மணி. செமல 1 மணி ஆயிடுச்சு. எப்படி 2 மணிலேருந்து மறுபடியும் 1 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி காலையில் விடிய காலத்தில் 1 மணி ஆயிடுச்சு. இந்தியாவில் 6:30 மணி. அப்போ டைம் கேப் 5 மணி நேரம். 5.5 hours. அவ்வளோதான். இன்னிலேருந்து டே லைட் ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி மார்ச் லாஸ்ட் சண்டேயில் டே லைட் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் லைவாக காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் புதுசாக லண்டனில் நடக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.